ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். லாஸ்ட் வீக்கில் ஒரு 3 ரெசிபி செஞ்சுருந்தேன். அதை தான் இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி சாக்லேட். இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், பால் பவுடர், சர்க்கரை. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு பால் பவுடர் தேவைப்படும். நான் இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே பால் பவுடரையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தால் கட்டி விழுந்துருமோங்கிற பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரிக்கிட்டேன். ஃபைனலாக பால் பவுடர் எல்லாமே நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அது கூடவே வந்து அவங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருந்தாங்க. எங்கிட்ட வந்து ரோஸ் மில்க் தான் இருந்தது. சரி அதை மட்டுமே கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். இந்தளவுக்கு ஆனதுமே அதை வந்து ஒரு ஐஸ் மோல்டுக்கு மாற்றி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 ஹவர்ஸ் வச்சா போதும்னு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் அதை எடுத்தேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அது நல்லா ஃப்ரீஸ் ஆகி சாக்லேட் மாதிரி வந்துருந்துச்சு. அதை நான் அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாக்லேட் கேட்டுகிட்டே இருப்பான். சரி அதனால தான் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். பட் ஓவராலாக நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராபேக் என்னென்னா அதில் வந்து எசன்ஸ் ஊற்றியுமே வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் கண்டிப்பாக வந்துச்சு. ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய்னால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இதை சாப்பிடும்போது அப்படியே வாயில் வச்சுடனே லைட்டாக கரைய ஆரம்பிச்சிரும். ஆனால் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சோம்னா கண்டிப்பாக மெல்ட் ஆயிரும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற சாக்லேட்டுக்கு இது வந்து ரொம்பவே 100% பெஸ்ட்டான சாக்லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் தோசை. இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் யாருக்குமே வந்து முளைக்கட்டினதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பெரியவங்களுக்குமே மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். முளைக்கட்டின பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசி, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எது இருந்தாலும் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாசிப்பருப்பை எப்படி முளைக்கட்டு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஊற வச்சிட்டேன். நைட் வரைக்குமே நல்லா ஊறி வந்துருச்சு. நைட் வந்து தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் போட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்துடும். இந்த தோசை அரைச்சி வச்சு புளிக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. நம்ம வந்து அரைச்சுன்னமே இன்ஸ்டண்ட்டாக சொல்லலாம். தோசை வந்து சூப்பராக வந்துடும். இது கூட வெங்காய சட்னி, புளி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைனாலே கண்டிப்பாக ஒயிட் கலராக இருக்கும். இது என்னடா ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் மட்டுமே செஞ்சுருக்கேன். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பால் எதுவுமே ஆட் பண்ணல. 2 தேங்காயை நல்லா உடச்சிட்டு அதோட ஃபஸ்ட்டு பால் மட்டுமே எடுத்துட்டேன். செகண்ட் பால் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறங்காட்டி அதில் கல் மண் இருக்குமோன்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொஞ்சம் நேரம் வந்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதை நல்லா வந்து வடித்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்காக தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சதுமே அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாகவே பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து தேங்காய் பால் கூட வந்து அந்த பால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக எல்லா பால்ஸுமே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பால் கொழுக்கட்டை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும். அதை சேர்த்துட்டு பால் நல்லா சூடான ஸ்டேஜில் வந்து நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருக்க உருண்டை எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுறணும். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சர்க்கரையை வந்து நல்லா கல் மண் இல்லாமல் கரைச்சி எடுத்து வடித்து வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வெந்ததுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை தண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்ட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.